வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி காந்தியடிகளை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தான். இவர் ஒரு முறை உப்பு சத்தியாகிரகத்துக்காக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும்போது அப்போ மதுரை பக்கமாக அப்படியே போயிட்டு இருக்கிறார். அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்க்குறார், வயக்காட்டிலே எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அதில் நிறைய பேர் கோமணத்தை கட்டிட்டு, ஆம்பளைகள்லாம் கோமணத்தை கட்டிட்டு வயக்காட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. விவசாய வேலை, அந்த பயிர் வேலை, நெல் பயிர் இல்லையா, அது விவசாய வேலை. அப்போ நிப்பாட்டி கேட்குறார், யார் இவங்க, ஏன் இப்படி கோமணத்தை கட்டிட்டு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ பக்கத்தில் இருந்துலாம் சொல்லாங்க, அவங்களாம் ரொம்ப ஏழை கிராமவாசிகள், இங்கே இப்படி தான் வேலை செய்வாங்க. என்ன சொல்கிறீங்க, சட்டை கூட போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு. ஆமாங்க, இங்கே இப்படி தான் இருப்பாங்க, விவசாயத்தை வேலை செய்கிறவங்க, ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்ன அன்னைக்கு தாங்க முடிவெடுத்தார் காந்தி அவர்கள், இனிமேல் நான் சட்டையே போட மாட்டேன், ஒவ்வொரு இந்தியனும் இதுமாரி வளரணும் அப்படிங்கிறதுனால அவரை ஒரு தியாகியாக அன்னைக்கு அவர் உருவெடுத்தாருங்க. சட்டையெல்லாம் கழட்டிட்டு நான் வெறும் இதோட தான் இருப்பேன், என்றைக்கு இந்தியா வளருதோ அன்றைக்கி தான் நான் போடுவேங்கிற மாதிரி அன்றைக்கி அவர் இந்த சட்டையை கழட்டிட்டு இந்த மதுரை மாவட்டத்து தமிழகம் தான் அவர் ஒரு தியாகியாக உருவாக்குனதுங்க. இன்றைக்கி காந்தியடிகளை பற்றி இந்த சின்ன விஷயம் பேசுறதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.